தேமுதிக வந்து நம்பாதீங்க. பிரேமலதா வந்து வியாபார நோக்கத்தோட அரசியல் பண்ணிக்கிட்டு வராங்க. வியாபார நோக்கத்தோடையும் பதவிக்காக மட்டுமே அரசியல் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக இந்த கட்சிக்குள்ளார பறைய சமூகத்தை சேர்ந்தவன் வரவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேமுதிகக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்போ கிட்டத்தட்ட 50 இளைஞர்கள் கிட்ட தேமுதிகக்குள்ளார இருந்தாங்க. பின்னால் கட்சியோட நடவடிக்கைகள் உள்ளே இருக்கிறவங்க சில பேரோட செயல்பாடுகள் பிடிக்காம அப்படி பேரையும் வெவ்வேறு கட்சிக்குள்ளார திராவிட அரசு வேறு சில கட்சிக்குள்ளாரையும் கம்யூனிஸ்டுக்குள்ளாரையும் போயிட்டாங்க. பிரேமலதா வந்து நீலி கண்ணீரும் போலி கண்ணீரும் வடிச்சுக்கிட்டு சும்மா விஜயகாந்த் பேரை சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு திரியிறாங்க. பிரேமலதா வந்து நம்பவே நம்பாதீங்க. மக்களை வந்து இன்னைக்கு முழுக்க ஏமாற்றுகிற ஒரு நபர்னாக்கா அது பிரேமலதா சொல்லலாம். பிரேமலதாவோட சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து அதிமுக வந்துட்டு வாஸ் அவுட் ஆணுச்சு 40 தொகுதியிலையும். சட்டமன்ற தொகுதிக்குள்ளாரையும் கூட்டணி வைக்கும்போது அதிமுகவோட நிலைப்பாடுகள் தெரிஞ்சு போயிடும்.